Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. So, patient counseling part 1 and part 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் 3ல இப்போ பேஷண்ட் கவுன்சிலிங் வந்து ஒரு சில டிஸார்டர்ஸ் அண்ட் க்ரானிக் டிசீசஸ்க்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிபி. ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறது வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும். முதல் விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறது பற்றி சொல்லணும் நீங்கள். ஓகே, ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் எவ்வளோ முக்கியம். அப்புறம் வந்து சால்ட்டை கம்மியாக எடுத்துக்கோங்க, ஆல்கஹால் வந்து குறைச்சிக்கோங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், அண்ட் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய டயட்டில் யூ ஹாவ் டு இன்க்ளூட் மோர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஓகே, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகே, கொழுப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அண்ட் இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் பிபியை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்கான சில டிப்ஸும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஒரு 60 நிமிஷமாவது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் சார், அட்லீஸ்ட் நீங்கள் நடங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சோடியம் இன்டேக்கை எப்படியெல்லாம், அதாவது சால்ட் இன்டேக்கை வந்து எப்படியெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். ஓகே, அதனால் என்ன ஆகும், அதை நீங்கள் அப்படி கம்மி பண்ணலன்னா உடம்புல என்ன ஆகும். ஓகே, ஃப்ளூயிட் பில்டப் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிபி பேஷண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. அண்டு ப்ராப்பராக தூங்கணும். ஓகே, அண்ட் அப்பப்போ வந்து வீட்டில் வந்து பிபி செக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு இத்தனை வாட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பிபி வந்து செக் பண்ணணும். மோர் தென் ஒன் டைம் செக் பண்ணி ஆவரேஜ் எடுக்கணும். பிபி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இமீடியட்டாக நீங்கள் போய் ஃபிசிஷியனை பார்க்கணும். ஓகேங்களா. பிபி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாளைக்கு கிட்னி டிசீஸ் வரலாம், டயபெட்டிஸ் வரலாம் அப்படின்னு, அதனால் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்றத எஜுகேட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஹைப்பர் டென்ஷனுக்கு கொடுக்க வேண்டியது. இதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிற ட்ரக் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அந்த பேஷண்ட் என்ன ட்ரக் எடுத்துக்கிறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் செக் பண்ண சொல்லணும். ஓகே, அடிக்கடி நீங்கள் வீட்டில் வந்து அந்த கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ரேண்டமாக செக் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி HbA1c பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங் பீப்புளாக இருந்தாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளட் கொடுத்து சுகர் லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் டயபெட்டிஸ் மெடிசன் பற்றி நிறைய கொடுக்கணும், அது சொல்லணும். நீங்கள் ஓரல் டயபெட்டிஸ் மெடிசன் வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் சுகர் லெவலை, இன்சுலின் யாருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, சில மெடிசன் வந்து ஃபுட்டோடு சேர்த்து எடுக்கணும். சில மெடிசன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சிலது சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும். இன்சுலின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் எப்படி போட்டுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இன்சுலின் பென்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றின அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஓகே, உங்களுக்கு வந்து ஒபிசிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும்னு பயம்புறுத்தக்கூடாது. ஓகே, அதே டைமில் அவங்களுக்கு அதை புரியவும் வைக்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எதனால் இப்படி வந்திருக்கோம், லைஃப் ஸ்டைலில் நம்ம கொஞ்சம் கூட வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாததுனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிங்களா. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆக விடாமல் தடுக்கணும். பிகாஸ் டயபெட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக புண்ணு வந்துச்சுன்னா கூட ஃபுட் அல்சர் அதெல்லாம் வரும்போது சரியாகாது, கண் பார்வை கம்மியாகும் நாளாக. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ புரிய வச்சோன்னா டயபெட்டிஸ்லேருந்து அவங்கள மொத்தத்தில் வெளில கொண்டு வர முடியலனா கூட டயபெட்டிஸ்னால அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த அளவுக்கு பேஷண்ட் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அண்ட் ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்துமா. ஓகே, ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மெயினாக என்ன சொல்லணும், ஆக்சிஜன் தெரப்பி, எப்படி ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும். ஓகே, சோடியம் இன்டேக்கை வந்து கம்மி பண்ணுறது, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால அவங்க சோடியம் இன்டேக்கை வந்து கம்மி பண்ணணும். அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் என்ன பண்ணணும்னா தே ஷுட் ரெக்கமெண்ட் வெயிட் கண்ட்ரோலாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சொல்லுவாங்கள்ல, அந்த பிராணாயனா மாதிரி அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ண சொல்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கிட்ட போகாதீங்க, அது இன்னும் ட்ரிகர் பண்ணும் ஆஸ்மாவை. வீட்டில் டஸ்ட்லாம் இருந்ததுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஓகே, ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணும்போதே நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் அந்த மாதிரி அண்ட் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பிளான் சொல்லி கொடுக்குறது. ஓகே, யூஸ்வலாக விட நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க, தட் வில் ஹெல்ப் ஏர் பேசேஜஸை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்.
டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்க்கு கொடுக்கப்பட்ட மருந்தை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் மருந்தை மறந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த மருந்தை விட்டுட்டு அடுத்த டோஸ் எடுத்துக்கணும். அந்த மருந்தோடு சேர்த்து போடக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, அண்டு டாட்னு ஒரு தெரப்பி இருக்குது இல்லையா, டைரக்ட்லி அப்சர்வ்டு தெரப்பி, டாட்ஸ். ஸோ அந்த தெரப்பி வந்து பேஷண்ட் பக்கத்துலேயே இருந்து நம்ம மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் அதே மாதிரி மெடிசனை வந்து டெய்லி ஒரே டைமில் எடுக்கணும். 10 மணியா டெய்லி 10 மணிக்கு எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கணும். ஏன்னா டிபியில் வந்து நிறைய மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிமைண்டர் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தவங்கள கைட் பண்ண சொல்லணும். அடிக்கடி கை கழுவிட்டே இருக்கணும். ஓகே, வாஷ் த ஹேண்ட்ஸ் மெனி டைம்ஸ். ஓகே, பாத்ரூம் போகும்போது, இல்லை குழந்தைக்கு டயப்பர் மாற்றும் போது, சாப்பிடும்போது, இந்த மாதிரி எல்லா டைம்லையும் கை கழுவணும். ஓகே, அண்டு இருமும் பொழுதும் தும்பும் பொழுது எப்போவுமே வந்து கையில் டிஷ்யூ யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த டிஷ்யூவை ஏதோ ஒரு இடத்துலன்னு தூக்கி போடக்கூடாது, ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு டெல் யுவர் ஃபேமிலி, friends and co-workers that you have TB. okay, and you have to do a follow up. டாக்டர் கிட்ட அப்பப்போ போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து chronic obstructive pulmonary diseases, COPDன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து பர்ஸ்டு லிப் ப்ரீத்திங், இந்த வாயை நல்லா மூடிட்டு மூக்கு வழியாக விடுறது, அந்த டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அந்த மாதிரி. பல்மனரி ரீஹெபிலிட்டேஷன். ஓகே, ஒரு பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, ப்ராப்பர் லங் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக் பண்ணாதீங்க நீங்களும். அப்புறம் மற்றதெல்லாம் மற்ற டிசீஸ்க்கு சொன்ன மாதிரி தான், ஃபுட் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எய்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பேஷண்ட் கவுன்சிலிங். மருந்தை தாண்டி அந்த நோயாளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு. ஓகேவா, அதை கூட இருக்கவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பேஷண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெஸ்ட்டுக்கு முன்னாடி சில கவுன்சிலிங் இருக்கும், டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கவுன்சிலிங் இருக்கும். அவங்களுக்கு எய்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், உங்களால் யாருக்கும் பரவக்கூடாதுன்றதை நீங்கள் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஓகேங்களா, நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது உங்கள் பார்ட்னர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்டு நீடில் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு, அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிடணும். யாருக்கும் நீங்கள் பிளட்டு கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி. அண்ட் அவங்க என்ன லெபார்ட்டரி அசஸ்மெண்ட் பண்ணணும், CD4, ஹெச்ஐவி RNA வைரல் ரோட், CBC எடுக்கணும், அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஃபாலோ அப் சொல்லணும். ஓகேங்களா, அண்ட் ரெண்டாவது, லைக் ஸ்கின்னில் வந்து ஏதாவது ஸ்பாட்ஸ் வந்துச்சு, இல்லை வாய்க்கிட்ட ஏதாவது புண்ணு வந்துச்சு, டைரி அதிகமாக இருக்குது, இல்லை ஃபீவர் வருது, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் டாக்டர்கிட்ட. அண்ட் செக்ஷுவல் பிஹேவியரை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும், லைக் காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அப்படி இல்லைனா ஃபீமேல் வந்து ஹேவ் டு யூஸ் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ், அந்த மாதிரி சொல்லணும் நம்ம. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறையாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் ஏற்கனவே ஹெச்ஐவி வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். ஸோ அப்போ இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, அண்ட் அதை தாண்டி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ லைக் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். யோகா, மெடிடேஷன், அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிசீஸஸ்க்கும் வந்து ஒரு விதமான கவுன்சிலிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ உங்களோட சிலபஸில் இந்த டிசீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். அண்ட் இதை தாண்டி ஒரு டிசீஸஸ்க்கும் ஒரு ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக் பற்றின எடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் வந்து பேஷண்ட் கவுன்சிலிங். ஒரு பெரிய டாபிக், அதனால இது 3 வீடியோவை போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா படிங்க. டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஆல். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.